ஒவ்வொரு பெண்களும் கவனமா பாருங்க. அதுலயும் 30, 40, 50 எல்லாம் கடந்திருப்பீங்கள வயதை, கவனமா பாருங்க. நீங்க மூட்டு வலி இல்லாம, ஒபிசிட்டி இல்லாம, கேஸ் ட்ரபிள் இல்லாம, வெரிகோஸ் வெயின் இல்லாம, ரத்த சோகை இல்லாம, எதிர்ப்பு சக்தியோட முழு ஆக்டிவ்னஸோட வாழ்றதுக்கான டிப்ஸ சொல்றேன். இப்ப பவுனம்மா செய்யற குரு விதையை பாருங்க. 66 வயதுல நம்ம பவுனம்மா இந்த குரு விதையை செய்யறாங்க. என தருமை ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ் உறவுகளை கவனமா பாருங்க. இப்ப செய்யக்கூடியது அடுப்பங்கரை ஆசன குரு வித்தை. இதுல பவுனம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது பஞ்சபூத பல்லய பருப்பு குருபாகம். என்னதுங்க? பஞ்சபூத பல்லய பருப்பு குருபாகம். இது எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப பவுனம்மா என்னென்ன பலன் இதை வச்சு பெறாங்கன்னு சொல்றேன். சோ இப்ப நீங்க பார்க்கிறது பஞ்சபூத பல்லய பருப்பு கடைந்து கொண்டிருப்பது. இதுல கொள்ளு, பாசிப்பயிறு, சரிங்களா, கொண்டக்கடலை, தட்டப்பயிறு, மொச்சப்பயிறு, ஓகேங்களா. இப்போ பவுனம்மா நம்முடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு விதையை முடிச்சிட்டு உடலை சூடு பண்ணிட்டு இப்போ இந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கடையிறாங்க. இந்த மூட்டு அறுவை சிகிச்சை செய்யணும் நிலையில் இருந்ததுங்க, இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு அவங்க பயிற்சி செய்து உடலை சூடு பண்ணி உட்கார்ந்து கடைஞ்சு அதுக்கப்புறம் அதை சாப்பிட்றப்ப இவங்க செய்த பயிற்சிக்கு ஏற்ற குருபாகமாக அமையுதுங்க இது. சோ ஒரு பருப்புலயே எவ்வளவு சத்து இருக்குன்னு பாருங்க. இப்ப நம்ம 5 வகையான பருப்புகளை பயன்படுத்தி இருக்கிறோம். சோ அத்தனை புரோட்டீன் உள்ள சும்மா கும்முன்னு போய் கால்சியம், விட்டமின், மினரல், இன்னும் சொல்ல போனா அயனுங்க, சரிங்களா, இரும்பு சத்து வேற லெவல்ல கிடைச்சு இவங்க இந்த ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறாங்க. சோ காலை வேளையில பிரம்ம முகூர்த்த குரு வித்தையோ, அதிகாலை குரு வித்தையோ, இல்லை காலை குரு வித்தையோ செய்துட்டு வர்ற முதல் பசிக்கு எடுக்கலாம். இன்னும் சூரிய குளியல் எடுக்கும் நாட்கள்ல இதை எடுக்கலாம். நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க, சரிங்களா. இப்ப 66 வயசுல நம்ம பவுனம்மா இதை செய்யறாங்க. அவங்களுடைய இந்த ரெக்கவரு அதெல்லாம் நீங்க பெறணும். அவங்கள மாதிரியே நீங்க உணவே மருந்துன்னு ஆரோக்கியமா வாழணும்னு தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். அதற்காகத்தான் பவுனம்மாங்கிற தனி சேனலும் பவுன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற தனி சேனலும் வச்சிருக்கேன், ஜெம்சியில இருந்து தனியாக, ஓகேங்களா. ஏற்கனவே ஜெம்சியில வழங்குற லட்சோப லட்ச நல்லுள்ளங்கள், அதாவது பாத்துக்கிட்டு இருக்கிற நல்லுள்ளங்களுக்கு இந்த வேண்டுகோள் இங்கேயும் வந்துக்குங்க. சோ இப்ப இந்த பயிற்சியிலுடைய முக்கிய நோக்கம் இவங்க மூட்டை மீட்டெடுக்கிறது, கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை கொடுக்கறது, சரிங்களா. இவங்களுக்கு இப்ப மென்சஸ் இதெல்லாம் இல்ல, நான் பெண்களுக்கு பொதுவா சொல்றேன். சோ சிறு வயதிலிருந்தே இந்த மாதிரி ஆசனங்களை கடைபிடிங்க. இன்னும் அடுத்தடுத்த பதிவுல இந்த மாதிரி ஆசனத்துக்கு ஏற்ற குருபாகத்தோடு சேர்ந்து என்னென்னமெல்லாம் வீட்டில இருந்தே செய்யலாம்னு சொல்றேன். ரெசிபி டேஸ்ட் உச்சபட்சமா இருக்கு, எடுத்து கேட்டுங்க மேல. சோ கொஞ்சம் நஞ்ச டேஸ்ட் இல்லைங்கோ, 5 பருப்பு சும்மா அற்புதமான அறுசுவையை தரும். இப்ப அதுக்கு மேட்சிங்கா சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாத ரேஷன் பச்சரிசியில அது வேக வைக்கிறப்ப எடுக்கிற பாருங்க தண்ணி, அந்த 5 பருப்பு உடையது, அதை வச்சு ஒத்த ரசம் மொத்த வியாதியை குணப்படுத்துற கேட்டகரியில குருபாகமாக இந்த ரசமும் செய்யறோம். சோ இந்த ரசமும் சாப்பிடுறாங்க, இந்த சாதமும் சாப்பிடுறாங்க, அந்த பருப்பும் சாப்பிடுறாங்க. இவ்வளவு விஷயங்களை செய்துட்டு ஹாய் சொல்லுங்க, எப்படி இருக்குது பயிற்சி? சோ காலையில உடம்ப சூடுபடுத்திட்டு செய்து பாருங்க. எம்டி ஸ்டமக்ல உட்கார்ந்து நல்லா பயிற்சி செய்யணும். வேற லெவல்ல உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். தொடர்ந்து பாருங்க. புதிதா யாராவது இருந்தீங்கன்னா, ஜெம்சியின் குடும்ப உறவுகள் அல்லாத பொதுமக்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா தயவு செய்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வர்ற பதிவை பாருங்க. பவுன் ஃபுட்ஸ்லயும் சரி, பவுனம்மாவிலையும் சரி, அப்புறம் என்னதுங்க ஜெம்சி குரு வைத்தியத்திலையும் சரி, ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஹெல்த்தி டயட் டிப்ஸ்லயும் சரி, இத்தனை சேனல்ல வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு துறையை பிரதானமா வச்சுக்கிட்டு, ஓகேங்களா. இப்ப பவுனம்மா தயார் பண்ணிட்டாங்க. அடுத்த வேலையை பார்க்கலாம். அடுத்த பதிவுல சொல்றேன் நான் உங்களுக்கு. இன்னும் நிறைய வருது பாருங்க.